ரொம்பவே ஒரு அழகான இடத்துல இருக்குங்க. சூப்பராக இருக்குது. சாயந்தர நேரம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வெயில் மேலே இருக்குது. நம்ம சூரிய அஸ்தமனம் வரைக்கும் இருக்க போகிறதில்ல, கிளம்புறோம். வாங்க, நீங்கள் இந்த குருந்தமலைக்கு வாங்க. வாண்டரிங் வில்லேஜஸ் அஃபிஷியல்லேருந்து பிரகாஷ் பேசுகிறேங்க. இன்னைக்கு நம்ம ஒரு கோவிலோட குகைக்கு தாங்க போறதுக்கு முயற்சி பண்றோம். இதுக்கு முன்னாடி 2 வாட்டி வந்தப்ப இந்த குகையை பத்தி தெரியல. பட் இந்த வாட்டி நம்ம குகைக்கு போறதுக்கான முயற்சியில தான் இருக்கோம். இந்த குகை வள்ளி குகைங்க. குருந்தமலை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்து அதுக்கான லிங்க் நான் கொடுக்குறேன். குருந்தமலை கோயிலுக்கு கிழக்கு புறமா ஒரு பெரிய ஆலமரம் இருக்குங்க. பாருங்க எவ்வளவு இலைத்தலைகள் இருக்கு. அதெல்லாம் மிதிச்சு நடக்கும்போது நல்லா இருக்கு. இங்க இருக்கிற வள்ளி குகைக்கு தாங்க போறோம். சில வீடியோக்கள் எல்லாம் பார்க்கும்போது நிறைய வீடியோக்கள் இந்த வள்ளி குகை பத்தி இல்ல. சில வீடியோக்கள் பார்க்கும்போது அவனால போக முடியல, எங்க இருக்குன்னே தெரியலங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அது நம்மளோட ஆர்வத்தை இனிமே தூண்டுச்சுன்னு சொல்லலாம். நான் இந்த குகைக்கு போற முயற்சியில தாங்க இருக்கேன். வாங்க, எப்படி இருக்கு, நான் குகைக்கு போனனா இல்லையா அப்படிங்கிற விஷயங்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோங்க. ஸோ நம்ம இப்போ குருந்தமலையில் இருக்கிற வள்ளி தெய்வானை கோவில் போகிற பாதையில தாங்க இருக்கோம். இதுதான் அந்த பாதை, ஆரம்ப பாதை. ஒரு மலை மாதிரி போகுது. எடுத்தோடனே குபேர விநாயகர் ஆலயம் வருதுங்க. நம்ம குபேர விநாயகரை சாமி கும்பிட்டு நம்ம அப்படியே இந்த பாதையில் ஏற ஆரம்பிக்கிறேங்க. இங்கே அப்படியே லெஃப்டில் பார்த்தா கைலாஸ்பதி தபோவன் குடில்னு ஒரு இடம் இருக்குது. நம்ம அப்படியே மேலே போகலாங்க. பாதையில் நல்லாவே கல்லெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. 2 பக்கம் மரங்கள் தான் இருக்குது. எவ்வளோ தூரம் என்னன்னு தெரியலைங்க, போனால் தான் தெரியும். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் படிக்கட்டுகள்லாம் நல்லா இருக்குது. ஆரம்பத்துலேயே பாதை நல்லா ஓரளவுக்கு ஸ்டீப்பாக ஏறுதுங்க. டக்குன்னு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருது. குகைக்கு போகிற பாதைங்க குருந்தமலை கோயிலுக்கு கிழக்கு திசையில் இருக்குது. பாருங்கள், கொஞ்சம் தூரம் மேலே ஏறினுமே கோயில் நல்லாவே தெரியுது. நம்ம அப்படியே தொடர்ந்து நடக்கிறோம். ஃபுல்லாகவே உங்களுக்கு பாறை தான். இதே 2 தடவை மிஸ் பண்ணோன்னு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஸோ நம்ம அப்படியே லைட்டாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் நடக்கிறேங்க. வெயில் டைம், அதாவது சாயந்தரம் மத்தியானத்துக்கு மேலே கிளம்பியிருந்தேன். அதில் கொஞ்சம் வெயிலாக இருக்குது. நல்லா முதுகுலேயே அடிக்குது. ஏன்னா நம்ம கிழக்கு நோக்கி நடக்கிறோம். இந்த இடத்துல ஒரு பெரிய பாறை மாதிரி இருக்குது. இங்கே கல் சாமிகள் இருக்குங்க. கல்லில் ஆன சாமிகள். அங்கே தீபம் வச்சுருக்காங்க. நம்ம சாமி கும்பிட்டு அப்படியே நம்ம தொடர்ந்து அப்படியே மேலே போகிறோங்க. ஸோ இதுதாங்க நம்ம ஏறி வந்த பாதை. அப்படியே இப்படி போகுது. இங்கேருந்து அப்படியே இப்படி போகுது. எல்லாம் இப்போ தான் சுத்தம் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. நம்ம அப்படியே தொடர்ந்து மேலே போகலாங்க. கொஞ்சம் வெயிலாக இருக்குது. ஏதோ ஒரு ராக்கெட் வேறு விட்ருக்காங்க, அது போயிட்டுருக்கு பாருங்கள். அப்படியே கீழே போயிட்டுருக்கு. ஸோ இங்கே பாதை 2ஆக பிரியுது. சரி, நம்ம முதல்ல லெஃப்டில் இருக்கிற பாதைக்கு போவோம். நம்ம இப்போ லெஃப்டில் போகிற பாதையில் தான் போயிட்டுருக்கேங்க. இங்கே ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக தான் இருக்குது. மேலே ஏறுற மாதிரி டிஃபிகல்ட்டாகவோ இல்லை கஷ்டமாகவோ கிடையாது. நார்மலாக அப்படியே போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. சின்ன சின்ன மேடுகள் தான் இருக்குது. ஈஸியாக தான் இருக்குது இந்த இடத்துல போகிறதுக்கு. போகிற பாதையில் ஒரு ஓரமாக நின்றுக்குறேங்க. அந்த இடத்துல பாருங்கள், ஒரு சின்ன குளம் மாதிரி இருக்குது. அந்த இடத்துல ஒரு கல் குவாரி போல் இருக்குது. கல்லெல்லாம் அப்படியே லேயர் உடச்சிட்ருக்காங்க. மலைகள்லாம் கொஞ்சம் வருஷங்களில் காணாமல் போயிருன்னு நினைக்கிறேன். ஆனால் அப்படியே தொடர்ந்து போகலாங்க. நம்ம மொதல் பாதையோட கடைசிக்கு வந்துட்டுங்க. ஒரு மயில் சிலை, ரொம்பவே அழகான ஒரு குட்டி குழந்தை வேலாயுத சுவாமி பேருக்கு தகுந்த மாதிரி குழந்தை முருகன் இருக்காருங்க. இங்கே ரொம்பவே பரவசமாக இருக்குது அவரை பார்க்குறக்கு.
ஸோ இந்த இடத்துல ஒரு சொன மாதிரி கூட இருக்குது. சரி, இதுக்கு கொஞ்சம் தள்ளி ஒரு வழி இருக்குது ஓரமாக. இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். பெரிய பாறையாட்டு இருக்குங்க. அந்த பாறை மேல ஏறினோடனே நம்ம எல்லா பக்கம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரவுண்ட் அடிக்கிறீங்க. பட் குகை இருக்கிறதுக்கான அடையாளமே எங்கேயும் தெரியல. நம்மளும் மற்றவங்க மாதிரி குகையை மிஸ் பண்ணிடுமோ அப்படின்னு கூட தோணுச்சு. பட் எங்கேயுமே இல்லை. நீங்க அதனால மேல வந்து வழி இருக்கேன்னு போனீங்கன்னா அங்கே ஒன்றும் இருக்காது. நம்ம ஏறும்போது 2 பாதை திரும்பிச்சு இல்லைங்களா? அதில் வந்து நம்ம லெஃப்ட் சைடில் வந்த பாதையில் வரும்போது அந்த இடத்துல ஒரு முருகன் சிலை இருக்குங்க. அதுக்கு முன்னாடியே வந்து மயில் சிலை இருக்குது. ரொம்ப அழகான முருகன். அவங்கள கும்பிட்டு நம்ம அடுத்ததாக இங்கே ஒரு சாமி இருக்குது, அவங்களுக்கு கும்பிட்டு இந்த பாறை, ஒரு பெரிய பாறை இருக்குங்க. பாறையிலேருந்து பார்த்தா சுற்றி வர ஒரு 360 டிகிரி வியூ கிடைக்குது. நம்ம இவங்களெல்லாம் கும்பிட்டு நம்ம இப்போ அந்த ரைட் சைடில் இருக்கிற ஒரு பாதைக்கு தான் போகிறோங்க. அதாவது ஏறும்போது 2ஆக பிரிஞ்சதில் ரைட் சைட் பாதைக்கு தான் போகிறோம். நம்ம அப்படியே திரும்ப போகிறோங்க. ஃபுல்லாக கல்லுக்கு தான், அதனால தான் அங்கங்கே கல்லெல்லாம் உடைக்கிறாங்க. ஒரே கல் மலைகளாக தான் இருக்குது. இப்படி அதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம். மேலேருந்து பார்க்கும்போது சுற்றி வர இருக்கிற எல்லா மலைகளுமே தெரியுதுங்க. செகண்ட் நம்ம மேலே ஏறிட்டு திரும்ப வரும்போது இந்த இடத்துல 2 பாதை விரியுது. இப்படி போனோம்னா கீழே போயிடலாங்க. நம்ம இப்படி போகிறோம். இதுதான் வந்து முதல்லேருந்து வரும்போது ரைட்டில் திரும்பின பாதை. இப்போ அந்த பாதைக்கு தான் போகிறோம். வா 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 கரெக்டாக போகும்போது ஒரு மயில் போயிடுச்சுங்க. ஸோ நம்ம மேலே ஏறும்போது இப்படி லெஃப்டில் ரைட்டில் வர பாறை இது. சரி, பாதை. ஸோ கண்டுபிடிச்சிட்டிங்க ஒரு வழியாக. ஈஸியாக தான் இருக்குது. அதாவது முதல்ல ஏறும்போது ரைட்டில் குகை, அப்புறம் நேராக போனோம்னா லெஃப்டில் இப்போ நேராக கடைசியில் போயிட்டே இருந்தோம்னா அங்கே வந்துட்டு உங்களுக்கு முருகர் கோயில் இருக்குது. நம்ம வள்ளியம்மன் குகைக்கு முன்னாடி தாங்க இருக்கும். 2 பெரிய பாறைகள் இருக்குது. அதுக்கு நடுவில் தான் வள்ளியம்மன் குகை இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இந்த குகைக்குள்ளார நம்ம உள்ள போய் அங்க என்ன இருக்கு, என்ன சாமி இருக்கு, வள்ளியம்மன் சாமியா இல்ல வேற ஏதாவது அம்மன் சாமியா அப்படிங்கிற விஷயங்களை தான் நம்ம உள்ள போய் பார்க்க போறோங்க. ஒரு ஆள் போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ சின்ன சின்ன வவ்வாலுகள்லாம் தொங்குறது பாருங்கள். நிறைய வவ்வாலுகள் இருக்குது. ஸோ வள்ளியம்மன் சாமிங்க, வள்ளி குகைங்க. நிறைய சின்ன சின்னதாக வவ்வாலுகள் இருக்குது. இந்த பக்கம் ஒரு பாதை இருக்குது. பாதை மீன்ஸ் ஒரு வெளிச்சம் போகிற இடம். இந்த பக்கம் ஒன்று இருக்குது. தாயே, வள்ளி தாயே, எங்களை நல்லா காப்பாற்றுங்க. 2 சிலைகள் இருக்குது. வள்ளி தெய்வானை 2ம் நினைக்கிறேன். 2 சாமிகள் நினைக்கிறேன். நம்ம சாமி கும்பிட்டு டக்குன்னு கிளம்பியாச்சு. நிறைய வவ்வாலுக்கு இருக்குது. குட்டி குட்டியாக வவ்வாலுங்க. நல்ல வேலை பெருசாக எதுவும் இல்லை. அப்படியே வெளியே வந்துட்டுங்க. ரொம்பவே கொஞ்சம் திகிலாக இருக்குது, ஆனால் ரொம்ப நல்லாவும் இருக்குது. ஸோ நம்ம வள்ளி குகைக்குள்ளே போயிட்டுங்க. வள்ளியம்மன் சாமி கும்பிட்டு நம்ம அப்படியே வந்துட்டுங்க. அப்படியே திரும்ப கிளம்பியாச்சு. இங்கே வரதா இருந்தால் நேரத்துலேயே வரணுங்க. இருட்டும் போதெல்லாம் வந்துன்னா உங்களுக்கு பேட்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் வவ்வால் தொந்தரவு பார்த்து தான் வரணும். அப்புறம் இது மலைப்பகுதி, விலங்குகள் கூட இருக்கலாம். இப்போ வந்து நம்ம வள்ளியம்மன் குகை மேலே இருக்கிற பாறையில் இருக்குங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு அப்படியே வந்து இங்கே இருக்கிற வள்ளியம்மன் குகை மேலே இருக்கும். சுற்றி வர பார்க்குறோம். சூப்பராக இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலைகள் பாருங்கள். குருந்தமலை முருகன் பாருங்கள். அந்த கோவில் அட்டகாசமாக தெரியுது. குருந்தமலை முருகன் கோவில் வந்து இதில் பாதி கூட வராதுன்னு நினைக்கிறீங்க. ரொம்ப அட்டகாசமாக இருக்குது இந்த இடமே. சுற்றி வர மலைகள் தான். அங்கே இருக்கிற ரோடு எல்லாமே தெரியுது பாருங்கள். கீழே சின்னதாக காடு மாதிரி இருக்குது. ஓரளவு ரொம்ப அடர்த்தினாலும் சொல்ல முடியாது. அளவான காடுகள்.
ஸோ உங்களுக்கு மழை பெஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த இடம் எல்லாமே நல்லா பச்சையாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு ஓரளவுக்கு வறண்டு கிடக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம அப்படியே கிளம்புறோங்க. நம்ம அப்படியே இறங்க ஆரம்பிச்சிட்டேங்க. சூப்பராக இருந்தது இந்த வள்ளி குகை. இந்த மாதிரி ஒரு குகையில் இது வரைக்கும் போனது கிடையாது. என்ன ஒரே ஒரு சின்ன பயம் வந்து இந்த வௌவால்கள் தான். குட்டி குட்டியாக இருக்குது, எங்கேயாவது பெராண்டி வச்சிருமோன்னு ஒரு சின்ன ஒரு பயம். அதை தவிர வேறு எந்த பயம் இந்த மழை இல்லைங்க. இருந்தாலும் இருட்டுக்கு முன்னாடியே வந்துட்டு போகிறது ரொம்ப நல்லது. அதுதான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். நானும் அப்படி தான் வந்துட்டு போகிறேன். எனக்கு ஏறுறதுக்கு வந்து நான் மெதுவாக தாங்க ஏறினேன். அரை மணி நேரத்துக்கு உள்ளார தான் ஆச்சு. அதாவது அந்த கடைசி பாயிண்ட் வரைக்கும் போகிறதுக்கு, முருகர் சிலை வரைக்கும் போகிறதுக்கு. ஸோ நீங்கள் மெதுவாக ஏறினாலே ஒரு அரை மணி நேரத்தில் ஏறிடலாம். இறங்குறதுக்கு அதை விட குறைவான டைம் தான் ஆகும். தேடுறது வந்து எப்போவுமே கிடைக்கும் அப்படிம்பாங்க. கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் கண்டிப்பாக நல்லதாக கிடைக்கும். உங்களுக்கு தேடி கிடைக்கக்கூடிய பொருள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கூட இந்த வள்ளி குகையை பார்க்க முடியாதுன்னு நினச்சேங்க. ஆனாலும் பார்த்துட்டேன். ஏன்னா நிறைய பேர் அதை பற்றி சரியான பதிவு போடல. அப்புறம் ஒருத்தர் வந்து ஒரு மாதிரி போட்டிருந்தாரு, அதை வச்சு போயிட்டு. ஆனால் ஈஸியாக தான் இருக்குது. ஒன்று சொல்லுவாங்க இல்லைங்களா, எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு எதிரிகள், எவ்வளவு சதிகள் பண்ணாலுமே நம்ம தேடல் வந்து உண்மையாக இருக்குது, நம்மளும் சரியாக இருக்கோம் அப்படின்னா நமக்கு தேடுறது கண்டிப்பாக கிடைக்குங்க. ஆனாலும் பல குத்தல்களும் எல்லாத்தையும் வாங்கி தான் ஆகணும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஏன்னா சரியாக்குறவங்க எப்போவுமே கஷ்டப்படுவாங்க. நான் இன்றைக்கி பார்த்ததில் வள்ளி குகையை பார்த்ததில் ரொம்பவே சந்தோஷங்க. ஆரம்பித்து ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி தாங்க இருக்கும். அதுக்குள்ளே நம்ம பாதி தூரத்துக்கு மேலேயே வந்தாச்சு. குயிக்காக இறங்கிடலாம். ஏறுறதான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நல்லா ஏறுறவங்களுக்கு ஒரு 1/4 மணி நேரம் கூட ஆகுதுங்க. மெதுவாக ஏறினா தான் 1/2 மணி நேரம் ஆகும். வந்தாச்சுங்க ஆல்மோஸ்ட். குருந்தமலையிலிருந்து அப்படியே நீங்கள் ஒரு 6-7 கிலோமீட்டர் போனீங்கன்னா தோளம்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊர் வருங்க. அங்கே வந்து தோகை மலை இருக்குது. தோகைமலை, அங்கே ரங்கநாதர் கோயில் இருக்குது. முடிஞ்சால் அங்கே சனிக்கிழமை போங்க. அது ஒரு 1 hour ட்ரெக்கிங். அது உண்மையாகவே ட்ரெக்கிங் வரும். அரப்பு காட்டுக்குள்ளே போகணும். அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், முடிஞ்சால் அந்த வீடியோவும் பாருங்கள். ஸோ நம்ம கீழ் பகுதிக்கு வந்துட்டுங்க. கீழ் பகுதியிலேருந்து, அதாவது ஆலமரத்துலேருந்து ஒரு லெஃப்ட் சைடு போகும்போது அந்த இடத்துலையும் ஒரு கல்லெல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. இங்கேயும் வந்து ஒரு சாமி சிலைகள் இருக்குங்க. இப்போ அங்கே தான் போகிறோம். கொஞ்சம் இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு குகை மாதிரியான ஒரு செட்டப்ல வந்து உள்ள வந்து ஒரு சாமி சிலை வச்சிருக்காங்க. எந்த சாமின்னு தெரியல. அந்த சாமி கும்பிட்டு நம்ம அப்படியே நம்ம கிளம்புறோங்க. இந்த குருந்த மலையோட வள்ளி குகை பயணம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சதுங்க. இந்த மாதிரி பயணங்கள்ல ரொம்பவே பொறுப்புணர்வோட நம்ம போகணும். சாமிகளை கும்பிடுறோம் அப்படியே நம்ம திரும்பி வந்துடணுங்க. எந்த வித தொந்தரவுக்கு உள்ளாகாமையும் தொந்தரவு கொடுக்காமையும் நம்ம வெளியில வர்றது நமக்கும் நல்லது, மற்றவங்களுக்கு நல்லதுங்க. குருந்தமலைக்கு போனீங்கன்னா நேரம் இருந்தா இந்த வள்ளி குகைக்கு போங்க. உங்களுக்கு கண்டிப்பா ரொம்பவே பிடிக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற வீடியோஸ் பாருங்க. தோகைமலைக்கு ஒரு வீடியோவும் குருந்தமலைக்கு ஒரு வீடியோ இருக்கு. தேங்க்யூ.